ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 4th பாட்டுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோனோட அத்தை வந்துட்டு பாய்சன் குடிச்சு இறந்து போயிடுப்பா. சாகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ எப்படியாவது எம்ப்ரெஸ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்துருப்பா. இப்போ வாங்க இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு அரசுரை இறந்து அவருக்கு இறுதிச் சடங்குகள்லாம் நடந்திருக்கும்ல. இப்போ அதெல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம இளவரசனை தான் வந்துட்டு, அதாவது நம்ம ஹீரோ ஹோங்லியை தான் வந்துட்டு அரசராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான சடங்கு முறைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு அரண்மனைக்குள்ளே கரண்ட்டாக எந்த அரசர் வந்து இருக்காரோ அவரோட காங்குபைன்ஸும் ஒய்ஃபும் தான் வந்துட்டு உள்ளுக்க இருப்பாங்க பேலஸ்குள்ள. மற்றவங்கெல்லாம் வந்துட்டு இளவரசர் அவர்களோட ஒய்ஃபு எல்லாருமே வந்துட்டு பேலஸ்க்கு அவுட் சைடில் தான் இருப்பாங்க, அதாவது வந்துட்டு கேபிட்டல் சிட்டிக்குள்ளே இருப்பாங்க. இப்போ இளவரசர் வந்துட்டு அரசராக மாறிட்டனால அவரோட மனைவிகள் அப்புறம் காங்குபைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பேலஸ்குள்ளே வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட அம்மா ஹோங்லி இருக்கால, அவள் வந்து எம்ப்ரெஸ் டோவாகராக வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்கா. அதனால் அவள் தான் இப்போ வந்து சைனிங் பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சைனிங் பிளேஸ்க்கு தான் போவாங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோயினோட அத்தை இறக்குறதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு, இந்த சவுக்கங் பிளேஸ்க்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த இடத்துக்கு வந்து நிப்பாட்டுறாங்க. ஏன் இப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால், இல்லை வந்துட்டு அரசர் இன்னும் கொஞ்சம் வந்து சைனிங் பிளேஸை வந்துட்டு ரீமாடல் பண்ணணும் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவளுக்குமே புரியுது, அரசர் வந்து கோபத்துல தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு. ஆனாலுமே வந்துட்டு அரசருக்கு என் மேல இருக்க பாசத்துல தான் இப்படி பண்றாரு போல அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கா. பயங்கரமான கோபத்தோடையும் டிசப்பாயிண்டோடையும் தான் வந்துட்டு அந்த பேலஸ்குள்ள போறா. இப்போ நம்ம ராணி ஃபுக்கா வந்துட்டு எம்ப்ரெஸ் டோவாகரை பார்க்க வந்திருக்கா. ஆல்ரெடி வந்துட்டு கன்சர்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரேங்க் கொடுப்பாங்க, ஒவ்வொரு மனைவிகளுக்கு ஏற்ற மாதிரியும். அந்த மாதிரி ரேங்க் பட்டியல் வந்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நீங்கள் 2 தடவை திருப்பி அனுப்பிட்டீங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியலை, கொஞ்சம் எனக்காக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பணிவாக கேட்குறா. எம்ப்ரெஸ் டோவாகர், அதாவது நம்ம ஹோங்லியோட அம்மாவை வந்துட்டு இனிமேல் நம்ம எம்ப்ரெஸ் டோவாகர்னே சொல்லலாம். அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ வந்து இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ண, திரும்ப நான் கொடுத்ததுக்கப்புறம் என்னத்தை சரி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறா. இப்போ அவளாவே யோசிச்சு, நீங்கள் வந்துட்டு ஜியங்கோட ரேங்க் பட்டியலில் வந்துட்டு திருப்தி இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, இதை நான் முன்னாடியே யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிறா. ஒரு வழியாக நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ வந்து ராணி கொஞ்சமாவது எல்லாத்துலேயும் வந்துட்டு கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, இப்போ ஜியிங் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நான் தான் அவங்கள வந்துட்டு 3 நாளைக்கு ஜிங்கரன் பிளேஸில் இருக்க இறுதி சடங்குகள்லாம் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ராணி சொல்ல, இந்நேரம் அவள் வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ அவளோட சர்வெண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி வந்துட்டு அவள் வந்துட்டா, வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உள்ள வர வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை வர வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்த உடனே, உன் அத்தைக்கான இறுதி சடங்குலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ இன்னையிலேருந்து 3 வருஷத்துக்கு வந்துட்டு அவளுக்காக வந்து மோர்னிங் இருக்கணும். நீ அதுக்காக வந்துட்டு உன்னோட பேலஸை விட்டு, அதாவது ஓல்டு பேலஸை விட்டு நீ வெளியவே வரக்கூடாது, நீ அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. இப்போ ராணியுமே வந்துட்டு ஏன் ஜியிங் வந்துட்டு 3 வருஷம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்துட்டு அவங்க அத்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்றதை பொறுத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் வாயையும் அடைச்சு விட்டுறா. வேற எதுவுமே வந்துட்டு ஹீரோயினாலையும் பேச முடியல. அதாவது வந்துட்டு அவள் ரெக்வஸ்டாலாம் கேட்கல, அவள் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு நீ அப்படிதான் இருந்தாகணுன்ற மாதிரி கட்டாயப்படுத்தி சொல்லிட்டா. இப்போ ஹீரோயினுக்கு வேற வழி இல்லை. இந்த 3 வருஷம் வந்து அவள் அந்த ஓல்டு பேலஸை விட்டு அரண்மனைக்குள்ளேயும் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜாவையும் பார்க்க முடியாது, அதாவது நம்ம ஹீரோவையும் வந்துட்டு ஹீரோயின் எப்பயுமே பார்க்க முடியாது இந்த 3 வருஷத்துக்குள்ள. இப்போ வந்து நீங்க பெரிய மனசு பண்ணி என்னோட அத்தைக்காக நீங்க 3 வருஷம் மோர்னிங் இருக்க சொல்லியிருக்கீங்கல்ல, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றா. அவ வந்துட்டு ஆப்போசிட்டா தான் சொல்றா, அது எல்லாருக்குமே புரியுது. வேற வழி இல்லை, அவ அப்படிதான் சொல்லி ஆகணும். அப்புறம் அந்த புறத்தில் இருக்க கன்சர்ட் அண்ட் ஒய்ஃப்கான ரேங்க் லிஸ்ட்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இதில் எப்படி உள்ளானாரோட பொசிஷனை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும், அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நேச்சுரலாக பார்த்தா அவள் என்னோட செகண்ட் ஒய்ஃபு, அவளுக்கு வந்து நோபல் கன்சர்ட், அதாவது 3rd ரேங்க் வந்து கொடுத்துருந்துருக்கணும். எதுக்கு அவளோட பேரை வந்து திரும்ப திரும்ப மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ராணி என்ன சொல்கிறான்னா, நான் ஜியிங்க்கு வந்துட்டு ஆல்ரெடி ஜிங்கன் பிளேஸில் இருக்க அத்தை இறந்து போனனால அவங்க மோர்னிங் இருப்பாங்கன்னு 4th பிளேஸ் தான் கொடுத்தான். ஆனால் அதுலேயுமே வந்துட்டு நம்ம எம்ப்ரெஸ் டோவாகர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்போயுமே திரும்ப ரிட்டர்ன் பண்ணி விட்டாங்க. அதனால தான் வேற வழி இல்லாமல் குயிரன்னு சொல்லிட்டு நம்ம 4th ரேங்க் இல்லாமல் 6th ரேங்க்கை கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுலேயுமே வந்துட்டு நம்ம எம்ப்ரெஸ் டோவாகர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை, இன்னுமே வந்துட்டு அவங்க டிஸ்டர்பாக தான் இருந்தாங்க. அதனால தான் வேற வழி இல்லாமல் நேம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரியணை ஏறுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜியிங்க வந்து ஓல்டு மேன்ஷனில் தான் தங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் வந்து அவங்க அத்தைக்காக வந்துட்டு வெளியே எங்கேயுமே வராமல் உள்ளுக்கே இருந்து மோர்னிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கோவமாக பார்க்குறான். என்னையால் ஒன்றும் பண்ண முடியலை, என்னை மன்னிச்சிடுங்க, எம்ப்ரெஸ் டோவாகரை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ராயல் மதர் வந்து என்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த புறத்தில் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் அவங்களாவே எடுத்துடுறாங்க. இதில் நீ திருப்பி கேட்கறதுக்கு வந்துட்டு என்ன பயப்படுற மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அரசரே வந்து கோவப்படாதீங்க, நான் என்ன பண்ணுறது, நம்ம எம்ப்ரெஸ் டோவாகர் வந்துட்டு இதுக்கு ரீசனாக வந்துட்டு அவளோட பாசத்தை வந்து காரணமாக சொல்கிறாங்க. அதனால் இதில் வந்துட்டு என்னால் எந்த ஃபால்ட்டும் கண்டுபிடிச்சி அவங்க கூட ஆர்கியூ பண்ண முடியலை.
அதனால தான் என்னால் மறுப்பு தெரிவிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இவ்வளோ வந்துட்டு நல்ல பேர் ஆக்கிக்கிறா. கொஞ்ச நாள் பொறுங்க அரசரை, நானே வந்துட்டு எம்ப்ரெஸ்ட் வாழ்கிட்ட இதை பின்னாடி வந்து பேசி எப்படியாவது சரி பண்ணிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி மற்றவங்களுக்குலாம் வந்து ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் லிவிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அதில் கொடுத்துருக்க மாதிரி எல்லாருக்கும் கரெக்டாக பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ எல்லாருமே ஓல்டு பேலஸ்ல இருந்துட்டு அரண்மனை கிளம்புறதுக்காக எல்லா லக்கேஜையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் எதுவுமே பண்ணாமல் எம்ப்ராய்டரி போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ஆரோலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. கீழே இருக்க கவோவும் அப்புறம் ஜியான்ற பொண்ணும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இங்கேருந்து போயிடுவோம், ஒருவேளை வந்துட்டு ஹீரோயின் இங்கே இருந்துருவாளோ, ஜியங்க வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இவளு கலாய்ச்சி பேசுறத நம்ம ஹீரோயினோட சர்வெண்ட் ஆரோ இருக்காள், அவளுமே பார்த்துட்டு எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சிங்களா, நம்மளை இங்கே ஒருவேளை இருக்க விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கா. நீ இந்த பக்கமா வா, அங்க எதுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜியங்க சொல்ல, இன்னொரு சர்வெண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்க திரும்ப திரும்ப இதை சொன்னீங்கன்னா நம்ம ஜியங் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு மட்டும் தான் அது தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி யாரும் மூஞ்சி காமிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த ஓல்டு பேலஸில் வந்துட்டு இப்போ ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா. அப்புறம் அவளோட சர்வன்ஸு வெளியே வச்சு லாக் பண்ணிடுறாங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஏன்னா அவள் வந்து 3 வருஷம் இந்த இடத்த விட்டு வெளியே கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம இம்ப்ரெஸ்டாக சொல்லியிருக்கா. இப்போ லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க அரசரை பார்த்து ஒரு சர்வெண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, சைனிங் பிளேஸ் வந்துட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சான், இப்போ நம்ம இம்ப்ரெஸ்டாக அங்கே மூவ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் வந்துட்டு திரும்ப ஜிங்கியை முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொன்னேன்னு சொல்லு, இன்னுமே டீட்டெயிலாக பண்ண சொல்லு, ஏன்னா வந்துட்டு இம்ப்ரெஸ்டாக தான் என்னை வளர்க்குறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால் அவங்களுக்கு நான் வந்து பக்குவமாக எல்லாமே பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் பொறுமையாக பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இழுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு ஹீரோயினா அவள் விருப்பமே இல்லாமல் அந்த ஓல்டு பேலஸ்லேயே தங்க வச்சு அவளுக்கு கஷ்டப்படுவான்னு தெரியும், அங்கேயே இருக்க வச்சு 3 வருஷம் பார்க்க முடியாமல் பண்ணியிருப்பாள்ல, அந்த கோவத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வெண்ட் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, நீ போயிட்டு நான் சொன்ன ஒரு புக்கையும் ஒரு ரூயே நாட்டு வந்துட்டு, அதாவது ஒரு ஹேர்பின் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அது ரெண்டுமே வந்துட்டு ஹீரோயின் கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி அவங்க வந்துட்டு சிறையில் இருக்காங்கல்ல, மோர்னிங்காக வந்துட்டு அவங்க வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் தான் வெளியே வர முடியாது, ஆனால் நீ உள்ளே போக முடியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நீ மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் புரிஞ்சுக்காம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனும் அங்கே கிளம்பிட்டான். இப்போ அந்த சர்வெண்ட் வந்துட்டு 2 கிஃப்டையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஜியிங் இருக்க பிளேஸ்க்கு வந்துட்டான். வந்த உடனே வந்து நம்ம ஆரோ இருக்காள், அதாவது பக்கத்தில் நிற்கிறாள், அவள் தான் வந்துட்டு ஆரோ நம்ம ஹீரோயினோட சர்வெண்ட்டு. அதாவது வீட்டிலேருந்து எல்லா மிஸ்டர்ஸுமே வந்துட்டு அவங்கவுங்கன்னு ஒரு பேலஸ் மெய்டை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆரோ வந்துட்டு நம்ம ஜியிங் கூடவே வந்தவ, இன்னொருத்தி அன்னைக்கு பேசிகிட்டு இருப்பாள், அவள் வந்துட்டு இங்கே அரண்மனையில் கொடுத்த ஒரு ஆள். இப்போ அவள் வந்துட்டு ஆல்ரெடி எங்கள் மிஸ்டர்ஸை வந்து இங்கேருந்து அனுப்புறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் அதுக்காக வரல, அரசர் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த புக்கையும் அந்த நாட்டையும் கொடுக்குறான். இதை பார்த்து வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு. நான் வந்து தேங்க்ஸ் சொன்னேன்ற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் வந்துட்டு உங்களால் தேங்க்ஸ் சொல்ல முடியாதுன்னு தெரியும், அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது அன்பா உங்கள் ஞாபகார்த்தமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டுருக்காருன்னு சொல்ல, இப்போ அவள் கையில் வச்சிருக்க அந்த எம்ப்ராய்டரி பண்ண அந்த கச்சீஃபை எடுத்து கொடுத்து, இதை நான் இப்போ தான் கச்சீஃப் ரெடி பண்ணேன், இதை கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்றா. இப்போ கிஃப்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாலே அந்த சர்வெண்ட் இருக்கான்ல, அவன் தான் வந்துட்டு நம்ம அரசருக்கு பக்கத்தில் இருக்க சர்வெண்ட்டு. அரசர் என்ன பண்ணாலுமே அவனுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன நடக்குது எல்லாமே தெரியும். ஆல்ரெடி வந்துட்டு இவர் அரசரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ராணியாக இருக்கட்டும் மற்ற கன்சர்ட்ஸாக இருக்கட்டும் இவங்க கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கான்ல அந்த சர்வெண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி ராணியும் மற்ற கன்சர்ட்ஸும் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க, நம்ம இந்த விஷயத்த சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அரசர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்காரு, சில விஷயங்கள்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் நான் சொல்கிற வரைக்கும் நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சர்வெண்ட் ஆரோ இருக்காள், அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நல்ல வேளை வந்துட்டு நம்ம அரசர் உங்களை மறக்கல, அவர் உங்களை உண்மையாகவே மிஸ் பண்ணுறாரு போல், நான் கூட இந்த மாதம் ஃபுல்லாகவே எந்த நியூஸும் வரலன்றவும் உங்களை மறந்துட்டாரோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கையில் இருக்க புக்கை பார்க்குறா, அது வால்கட்டுன்னு ஒரு புக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு குட்டி பிள்ளையில வந்து ஒரு ட்ராமா பார்த்துருப்பாங்கல்ல ஃபஸ்ட் டைமாக, அந்த ட்ராமாவோட பேர் வந்துட்டு வால்கெட்டு தான். இந்த இதுதான் வந்துட்டு அவங்க பார்த்துருப்பாங்க, அது ஞாபகார்த்தமாக தான் இதை கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையாகவே வந்துட்டு அரசர் உங்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காருல அப்படின்ற மாதிரி நம்ம ஆரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எப்படியாவது இந்த இடத்த
இடத்த விட்டு ஒரு தடையாவது வெளியே போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும், அதுக்கான ஐடியாவை யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, நீ போய் எனக்காக வந்து ஹெய்லனை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹெய்லன்னா வேற யாரும் இல்லை, நம்ம அரசரோட காங்கு பைன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தி தான். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு சர்வெண்ட்டாக இருந்திருப்பா. சம்டைம்ஸ் வந்துட்டு அரசருக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள வந்துட்டு காங்கு பைன்ஸாக வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒன் டைம் அவர் ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது நம்ம ஹெய்லனை வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த ஒரு தடவை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளும் எந்த எஃபர்ட்டும் போட்டிருக்க மாட்டா, அரசரும் அவளை மறந்துருப்பாரு. இப்போ அவளை தான் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இப்போ ஹெய்லன் வந்து அரசரை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவளுக்கு அவருக்கு காங்கு பையன் மாதிரியே நடந்துக்கல, ரொம்ப டிஸ்டன்ஸில் உட்காந்து வர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறா. என் கூட நீ வந்து ரொம்ப வருஷமாக இருக்க, ஆனாலுமே வந்துட்டு ஏன் இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, நீ ஏன் மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீயும் ஜியும் வந்துட்டு ஒன்றாவே தானே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சரி இப்போ என்ன விஷயமா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஜீங்க வந்துட்டு ஞாபகப்படுத்தலான்னு தான் வந்துட்டுருக்கேன். அவங்கள வந்து மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னுலாம் தெரியலை. இப்போ அங்கே பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் எனக்காக வந்துட்டு ரதத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. இப்போ போய் அந்த ரதத்துக்குள்ளே அவள் இறங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட பேலஸ் தான் கொண்டு போகிறா. அங்கே போயிட்டு நான் போய் உள்ளே போய் ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அதுக்குள்ளே மறைச்சு கொண்டு போய் உட்கார வச்சிட்றா. இப்போ அங்கேருந்து நம்ம ஹெய்லன் வந்து ஹீரோயின் பிளேஸ்லையும், நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹெய்லனுக்கு பதிலாக அந்த ரதத்துக்குள்ளேயும் இருந்து இப்போ நேராக வந்து திரும்ப மெஜஸ்டிக் கிட்ட தான் போகிறாங்க. இப்போ உள்ள வர ஹீரோயினை பார்த்துட்டு, நீ எவ்வளோ இழைச்சி போயிட்ட, நான் உன்னை பற்றி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், வா வந்து உட்கார அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் என்னை பார்க்கணுன்றதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணி டயர்டாக இருந்தீங்கல்ல, அதனால் நான் வந்துட்டு எப்படி தின்னா இருக்க முடியும், நான் உங்களை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா சொல்கிறாளா இல்லை நக்கலாக சொல்கிறாளான்னு தெரியலை. இல்லை நான் உனக்காக வந்துட்டு ராயல் மதர் கிட்ட போய் கெஞ்சி கூட பேசலை, அப்புறம் எப்படி நீ இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் வருத்தத்தோட தான் சொல்கிறான்றது நம்ம ஹீரோவுக்கும் நல்லாவே புரியுது. அவள் ஒரு மாதிரி கண்கலங்குற மாதிரி தான் இருக்கா. அவனுமே வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு உங்களோட டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் புரியுது, உங்கள் அம்மாவுக்கும் எனக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் இவ்வளோ யோசிக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயும் ஹெய்லனும் பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதை யாரும் பார்த்துடல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இல்லை யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சுனே பார்த்தியா, நம்ம இன்னைக்கு 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் அவசரமாக கிளம்பி வந்தனால என்னால் வந்துட்டு வேறு ட்ரெஸ் பண்ணி ஒழுங்காக கூட கிளம்பி வர முடியலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் விஷயம் கிடையாது, நம்ம 2 பேரோட ஹார்ட்டும் எப்பவுமே இணைஞ்சிருக்கலாம், அதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி உங்களுக்காக வந்துட்டு நான் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எம்ப்ரெஸ்டோவாக இருக்குது, பிடிச்ச ஸ்வீட்ஸும் இருக்குது, ஆனால் அவங்க தான் திங்கிறதுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம இதோட பார்க்காம இருந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்க, 35 நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு தான், ரொம்ப காமாகவும் ரொம்ப கைண்டான பொண்ணு தான், ஆனால் கொஞ்சம் வந்துட்டு ரொம்பவே ஸ்மார்ட்டானவ. லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க அத்தை இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானா, என்ன நடந்தாலும் சரி நீ உன்னை வந்துட்டு இந்த அரண்மனையில் சர்வை பண்ண கற்றுக்கணும், நீ வந்துட்டு நல்லா வாழணும், என்னோட வாழ்க்கையை நீ தான் சேர்த்து வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிருப்பாள்ல. ஸோ வந்துட்டு அவளோட ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த 3 இயர்ஸ் மூர்னிங்கில் இருந்துட்டு வெளியே வரணுன்றதுக்காக யோசிச்சிருப்பா. இப்போ எம்ப்ரெஸ்டோவாகிற வந்துட்டு சவுகங் பிளேஸில் தானே வந்துட்டு நம்ம அரசர் கோவத்தில் தங்க வச்சிருப்பாரு, அதனால் வந்துட்டு நீங்கள் ஏன் அங்கே தங்க வச்சிருக்கீங்க, சைனிங் பிளேஸ்க்கு மாற்ற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு நிறைய கோர்ட் ஆஃபேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வேணுமுனே உன்னைய 3 இயர்ஸ் வந்துட்டு மூர்னிங் இருக்க வச்சுட்டாங்க, அதனால தான் நான் கோவத்தில் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கோவமாக இருந்தாலும் சரி அவங்க உங்களோட அம்மா உங்களை வந்துட்டு நல்லபடியாக வளர்த்துருக்காங்க, உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வர அவங்க நிறையவே கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்கான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி விட, ஆனால் அவங்களா வந்துட்டு என்னைய பார்த்து இதை பண்ணி கொடுன்னு கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அவங்களா கேட்கணும்னு ஆசைப்படல, ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் வளர்த்ததோட நன்றி உணர்வை காமிக்கிறதுக்காக நீங்களாவே பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, உங்களோட பாசத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் வந்து எம்ப்ரெஸ் டொவாகருக்காக பேசுகிற இந்த விஷயத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எம்ப்ரெஸ் டொவாகருக்காகவும் தான் மனசு வந்து பேசுகிறா, ஏன்னா வயசான காலத்தில் அவங்க அங்கேருந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. அதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. இப்போ எம்ப்ரெஸ் டொவாகருக்காக வந்துட்டு இவ பேசுகிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வரும். இதை வந்துட்டு அரசரே கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்துட்டு அவள் அந்த பேலஸை விட்டு வெளியே வரவும் நிறைய அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு வச்சு தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதை பிளான் பண்ணியிருப்பா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பேசலைனாலுமே நம்ம அரசர் வந்துட்டு மனசு வந்து அதை பண்ணியிருக்க மாட்டார், இன்னும் கொஞ்ச நாள் இழுத்திருப்பார். அதனால் எம்ப்ரெஸ் டொவாகர் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. எம்ப்ரெஸ் டொவாகருக்கு நல்லது பண்ணிட்டு அவளுமே வந்துட்டு அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வரதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாளே வந்துட்டு சைனிங் பிளேஸை ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு எம்ப்ரெஸ் டொவாகரையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கேன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, கோயில் வாசலில் கூட வந்துட்டு 3 புத்தர் சிலைகள் இருக்குது, நீ இந்த அளவுக்கு நீ ரெடி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து மூழ்கி போயிருக்கா. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, என்ன ஹீரோயின் வந்து சொல்லி புரிய வைக்கலனா,
ஹீரோயின் தான் வந்துட்டு இதை பற்றி எனக்கு சொல்லி புரிய வச்சா, என்னதான் கோர்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக இருந்தாலும் உங்களோட தேவைகளையும் ஃபஸ்ட்டு நான் பூர்த்தி பண்ணி இருந்திருக்கணும். நான் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனில் அதை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி உனக்கு எனக்கு புரியுது, இப்போ வந்து கோர்ட் அஃபேர்ஸ் விஷயமா நிறையா நீ பண்ண வேண்டியது இருக்கும், உன்னோட சுமைகள்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நீ இப்போ தான் புதுசாக அரசராக இருக்க, நிறைய பேர் உனக்கு எதிராக சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க, நீ அதில் வீழ்ந்துடாமல் நல்லபடியாக அரசாட்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்பவுமே இப்போ வந்து எம்ப்ரஸ்டராக ஹாப்பியாக இருக்கா. சரி நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் கோர்ட்டில் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அரசர் கிளம்புனதுக்கு அப்புறமே அவளோட சர்வெண்ட்டை கூப்பிட்டு நீ ஜீங்க வந்துட்டு என்னை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. இதோட இந்த ட்ராமாவோட 4th எபிசோட் முடிஞ்சு. அப்கமிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.